සියලු දෙනාටම. අදත් මගේ YouTube channel එක ඔස්සේ ඔයාලට වැදගත් பாடமாக அருகேன ஆகும். இன்னைக்கும் உங்களுக்கு இந்த சேனலையோட முக்கியமான ஒரு பாடம் கொண்டு வருகிறேன். ஹல் கிரீம. சிங்கள மொழியில ஹல் கிரீம நம்மட தமிழ் மொழியில எழுத்துக்களோட இருந்துச்சு. ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்பு, முற்றுப்புள்ளி, அதே மாதிரி சிங்களத்தால வார அதுக்கு பேர் தான் பில்லாம். அந்த பில்லாம்குள்ள ஒரு பில்லாம் இன்னைக்கு கொண்டு வருகிறேன். அதுல பேர் ஹல் கிரீம். சிங்கள மொழியில ஹல் கிரீம் 2 வகைகள் இருக்கி. அதுல முதலாவது அந்த கொடி மாதிரி ஒன்று தான் ஹல் கிரீம். மற்றது அதுக்கு வேற பேர் இருக்கி ரெஹன. ஹல் கிரீம் கொடிய மாதிரி உண்டு, மற்றது ரெஹன. இது ரெண்டுக்கும் ஒரே சத்தம்தான் வர வேணும். சரி, அப்படின்னா நாங்கள் முதலாவது சிங்கள மொழி எழுது போக்குல செய்கிற பெரிய பிழைத்தா இது. ஹல் கிரீம எப்படி பாவிக்க வேண்டும்? இது யானா எழுத்து இருக்கி. இந்த யானாக்கு முதலாவது வார யானாக்கு யன்னா எழுது போக்குல சொல்லு போக்குல நீங்கள் கொடி இல்லாட்டி ஹல் கிரீம போட்டு எழுதுனா அது பிழை. அதுக்கு ரெஹன ஹல் கிரீமில் ரெஹன போட்டு எழுதுனா அதுவும் பிழை. என்னெண்டா இந்த யானாக்கு மற்றும் இந்த ஹல் கிரீம வராது. கொடியும் ரெஹனவும் ரெண்டுக்கும் ஒன்றும் வராது. அப்படின்னா இதுக்கு என்ன வரும்? கீழே போட்டு இருக்கி இதுக்கு வர அந்த விசிறி மாதிரி இஸ்பில்ல தான் வரும். இஸ்பில்ல வந்தாலும் இதுக்கு சவுண்ட் அந்த ஹல் கிரீம சவுண்ட் தான் வரும். இ. ரைட். நாங்கள் சில சொற்கள் பார்ப்போம். ஐயா. முதலாவது அந்த ஹல் கிரீம போட்டு எழுது. நீங்கள் இப்ப பாருங்க, நீங்களும் இதோ மாதிரி எழுதி இருக்கலாம். இதுக்கு பிறகு நீங்கள் அந்த பிழை செய்யக்கூடாது. ஐயா முதலாவது ஹல் கிரீம போட்டு இருக்கி, ஆனால் அது பிழை. அப்படின்னா 2வது வார விசிறி மாதிரி நம்மட தமிழால விசிறி மாதிரி கீழே போடையெல்லாம் எழுத்துக்கு மேல தான் இது இருக்கணும். ஐயா 2வது தான் சரி. ஐத்திய. ஐத்திய சொல்லு போக்குல யானாக்கு ஹல் கிரீம வாரு அது பிழை போட்டு இருக்கி. 2வது ஐத்திய ஒரே சவுண்ட் தான், அந்த ஹல் கிரீம வராது. சரி, அப்படின்னா ஹல் கிரீம எப்படி வரும் பார்ப்போம். க. முதலாவது க போட்டு இருக்கி, காணாக்கு ஹல் கிரீம போட்டு இருக்கி. இப்போ எங்களுக்கு ஹல் கிரீம கூல 2 வகைகள் இருக்குதானே. கொடிய மாதிரி உண்டு, ஹல் கிரீம மற்ற ரெஹன உண்டு. ஆனால் இந்த வித்தியாசமோடு இது கொடிய என்னென்ன எழுத்துக்கு வரும், இந்த ரெஹன என்னென்ன எழுத்துக்கு வரும் அடுத்த கொஸ்டின் தான். ஆனால் நாங்கள் கொடிய மாதிரி ஹல் கிரீம என்ன எழுத்துக்கு வரும் பார்ப்போம். நான் ஒரு உதாரணத்துக்கு காணா எடுத்திருக்கி. இந்த காணா பாருங்க, சிங்கள மொழிக்கு மாதிரி தான், அந்த தமிழ் மொழிக்கு மாதிரி தான் சிங்கள மொழியும் எல்லாம் எழுத்து சுழி இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். சரி, அப்படின்னா காணாக்கு சுழி இருந்து பிறகு கடைசி கீழே போகுது எழுத்து. கடைசி காணாக்க இந்த பக்கம்தான் கடைசி கீழே போகுது. அந்த
கடைசி கீழே போகுது நிப்பாட்டது எழுத்து தான் கொடிய வரும். அது மாதிரி தான் காணா. க்கு கண்ணா ஹல்கிரீம கொடிய போட்டிருக்கே. சரி, அப்படின்னா நம்மட சிங்கள எழுத்துக்களுக்குள்ள இந்த எழுத்துக்களுக்கு தான் ஹல்கிரீம கூல கொடிய வரும். ஹல்கிரீம கொடிய அது இந்த எழுத்துக்கு தான் வரும். எப்படி வரும் பார்ப்போம். இந்த மொத்தம் எழுத்து சுழியில இருந்து இல்லாட்டி அந்த லானாக்க சுழியில தானே, அது மாதிரி அந்த கோட்டுல இருந்து சுழியிருந்து ஆரம்பிக்க எழுத்து கடைசி கீழே போவது தான் முடிவு. அதனால்தான் இந்த ஹல்கிரீம கொடிய வந்துட்டு. உங்களுக்கு இது பற்றி திரும்பி டவுட் இருந்தானாங்க உங்களுக்கு இது வீடியோவை பார்த்து முடிய அந்த கீழே கொமெண்ட் பண்ணு எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு அது தெரியாத விஷயம் பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்ததாக அதில் வர சொற்கள் வாசிப்போம். அத்த அத்த, மல் மல், சல் கஸ் சல் கஸ், கரத்தய கரத்தய. ரைட். அடுத்து நாங்கள் ரெஹனவாறு எழுத்துக்கள் எப்படி பார்ப்போம். மானா நான் ஒரு உதாரணம்க்கு மானா எடுத்தது. சரி, மானா என்ன எடுத்து அந்த கானா மாதிரி மானாக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குது? சரி பார்ப்போம். மானா சுழி இருந்து ஆரம்பிக்கு கடைசியில மேலே போவது எழுத்து. சுழி இருந்து ஆரம்பிக்கு மேலே போய்தான் முடியும். ரைட். அப்படின்னா அந்த வார எழுத்துக்கு தான் ரஹன போட்டணும். ரைட். அப்படி நாம் பாருங்க, மானாக்கு மேல ரெஹன, இதுவும் ஹல்கிரீம தான். ஹல்கிரீமக்குள்ள ரெஹன போட்டு இருக்கி மானாக்கு அப்படியே சவுண்ட் வரும். சரி, மானா மாதிரி சிங்கள எழுத்துக்கள் கூட வேற என்ன என்ன எழுத்துக்கு அந்த ரெஹன வரும் பார்ப்போம். பாருங்க, இந்த எழுத்துக்கு எல்லாம் சுழி இல்லாம அந்த டானா பெரியதானா மாதிரி அது எல்லாத்தையும் ஆரம்பிக்க மேலே போகுது தான் நிப்பாட்டணும், இல்லாட்டி முடிவு. அந்த எழுத்துக்கு ரெஹன போட்டு எழுதிருக்கி பாருங்க. உக்கு, இச்சு, இட்டு, இட்டு, உத்து, உப்பு, உம்பு, அது மாதிரி தான் வரும். ரைட். நாங்கள் அடுத்து அது வார சொற்கள் பார்ப்போம். அவ்வ, மட்டம, சப்தய, ரஸ்னய. இங்க கொஞ்சம் பாருங்க, நீங்கள் இது வானாக்கு மற்ற ஹல்கிரீம போட்டுனா அந்த நீங்கள் முதல் நான் சொன்ன மாதிரி யானாக்கு ஹல்கிரீம போட்டது பிள்ளை செஞ்சு தானே, அதோ மாதிரி தான் இதுவும். ஆனால் இந்த மேலே போகிறது எழுத்துக்கு நீங்கள் திரும்பி அந்த கொடி மாதிரி ஹல்கிரீம போட மாட்டாது. ரைட். அப்படின்னா ரெஹனத்தான் போட வேண்டும். ரைட். அடுத்து நாங்கள் முதல் சொன்ன மாதிரி யானாக்கு விசிறி மாதிரி தான் கொண்டு வரும். அது மொத்தம் எழுத்துக்குள்ள யானாக்கு மட்டும்தான் அப்படி வந்திருக்கி. மற்ற நாங்கள் எழுது போக்குள்ள அந்த மேலே போகிறது எழுத்துக்கு என்ன வரும்? ரெஹன. கீழே போகிறது எழுத்துக்கு என்ன வரும்? கொடிய மாதிரி ஹல்கிரீம. சரி,
அப்படின்னா அந்த 2 வகைகளுக்கும் அப்படியே பார்க்க இயலாத எழுத்துக்கு தான் இப்ப ஹால் கிரீம போட்டிருக்கி. ஏன்னா மேலே போகுது நிப்பாட்டுது, கீழே போகுது நிப்பாட்டுது. அப்படி பார்க்காம தான் இந்த 3 எழுத்துக்கு ஹால் கிரீம கொடிய போட்டு இருக்கி. என்னென்றா இது ஜானா வந்து பா எழுது போகிற எழுத்து முடிஞ்சு அதுக்கு பிறகுதா திரும்பி சொல்லிய மேலே போக இருக்கி. ஆனால் இது பானா பார்த்தக்குள்ள பானா கீழே போகுது எழுத்து தானே. அதனால் இப்போ அந்த சுழி இருந்து மேலுக்கு போகனால் அது என்னென்ன என்ன டீச்சர் இது மேலே போகாத எழுத்து தானே சொல்லலாம் தானே. அது மேலே போகாத எழுத்துக்கு நாங்கள் சொன்ன மாதிரி ரெஹனத்தா வர வேணும். ஆனால் தான் இந்த 3 எழுத்து வகைகள் நான் திரும்பி வேறு மாதிரி போட்டிருக்கி. ஜானாக்கும் ஹல்கிரியமா சானாவும் ஜானா மாதிரி தான். முதல் பானா எழுது போக்குல இந்த எழுத்து முடிஞ்சு திரும்பி மேலே கோட்டு மாதிரி போகணும். ஆனால் தான் ஹல்கிரீம போட்டு இருக்கி. மற்ற ரானாக்கு இந்த வட்டம் எழுது போக்குல ரானா எழுத்து கவர் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி முடிஞ்சு அப்படின்னா இதுக்கும் மேலே போக மாதிரி தான் இருக்கி. கோட்டு மேலே போகுது. ஆனால் இதுக்கும் ஹால் கிரீம் போட்டிருக்கி. அந்த மேலே போகுது கீழே போகுது பார்க்காம போட்ட நாங்கள் ஹால் கிரீமை தான் போட்டணும். அது அப்படியே வர 3 எழுத்து தான் இருக்கி. ஜ ச ர. மற்ற யானாக்கு கட்டாயம் விசிறி மாதிரி தான் போட்டணும். ஹால் கிரீமுக்குள்ள கொடி ரெஹன்னு வராது. ரைட். இந்த முக்கியமான விஷயங்கள் பற்றி நீங்கள் அறிவிக்கு இருக்கணும். சரி, அடுத்து உங்களுக்கு சொற்கள் தருவேன். நீங்கள் வாசிக்கு பாருங்க. மக்கம, அவ்வ, பண்டக்கா, டவுவ, கௌவ, வட்டக்கா, ஆப்ப, லස්සන, වත්ත, අල්ල, අම්මා, கட்ட. சரி, அப்படி நான் இன்னைக்கு உங்களுக்கு வார பாடம் முடிஞ்சு இந்த சேனலையும் இருக்கிற நீங்கள் எல்லோருமுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லாம இருந்தாலும் இதோ மாதிரி முக்கியமான விஷயங்கள் சிங்கள மொழி போல உங்களுக்கு படிக்க வேணும்னாங்க அப்படி நினைச்சிருந்தாනම් இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு. உங்களுக்கு தேவையான விஷயம் பற்றி கேட்கலாம், எனக்கு கமெண்ட் பண்ணு கேட்கலாம். மற்றவங்களோட நண்பர்களுக்கும் பார்க்குறதுக்கும் ஷேர் பண்ணு வையுங்கள். அப்படி நான் என்னோட இருக்கிற எல்லோருக்கும் தேங்க்யூ.